Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். We have received 3 incomparable gifts from God the Father. 3 இணையற்ற ஈவுகளை பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றிருக்கிறோம். Number 1, the Holy Son of God. முதலாவது தேவனுடைய பரிசுத்த குமாரன். Number 2, the Holy Spirit of God. இரண்டாவதாக தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர். And the third one is the Holy Scriptures. மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர். We have heard so much about the Holy Son of God and the Holy Spirit of God. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அவருடைய பரிசுத்த குமாரனை குறித்தும் ஏராளமாய் கேள்விப்பட்டிருக்கிறோம். But we have not been sufficiently taught about the importance of the Holy Scriptures. ஆனால் பரிசுத்த வேதத்தை குறித்த முக்கியத்துவங்கள் நமக்கு சரியாய் போதிக்கப்படவில்லை. All over the Bible, the benefits and the practical blessings of the Bible are explained to us. வேதம் எங்கிலும் வேதத்தின் மூலமாய் காணப்படுகிற பலன்கள் நமக்கு தெளிவாய் போதிக்கப்பட்டிருக்கிறது. But there is one passage in the 19th Psalm which so beautifully tells us the immediate practical benefits of any time of our Bible meditation. நம்முடைய வேத தியானிப்பிலே காணப்படுகிற 6 முக்கியமான பலன்களை 19வது சங்கீதமானது நமக்கு அழகாய் கோடிட்டு காண்பிக்கிறது. We'll read from verse 7 to 11. 7 11 வரை உள்ள வசனங்களை நான் வாசித்து காண்பிக்கிறேன். The law of the Lord is perfect, converting the soul. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. The testimony of the Lord is sure, making wise the simple. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. The statutes of the Lord are right, rejoicing the heart. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. The commandment of the Lord is pure, enlightening the eyes. கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. The fear of the Lord is clean, enduring forever. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. And the judgments of the Lord are true and righteous altogether. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. Now we'll briefly look at these 6 things before we go to the talk and the message of this day. இன்றைய செய்திக்குள்ளாய் நான் கடந்து போவதற்கு முன்பாக துரிதமாய் இவைகளை நாம் கவனித்து பார்ப்போம். As the law of the Lord, the Bible converts our soul. கர்த்தருடைய வேதம் என்கிற முறையிலே ஆத்துமாவை அது உயிர்ப்பிக்கிறதாய் In other words, every time we read the Bible, we can expect and experience a personal revival. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுதெல்லாம் வேதத்தை படிக்கிறோமோ நாம் தனிப்பட்ட விதத்திலே ஒரு எழுப்புதலை உணர முடியும். Number 2, as a testimony of the Lord, it makes us wise. கர்த்தருடைய சாட்சி என்கிற முறையிலே அது நம்மை ஞானிகளாக்குகிறது. That means it removes ignorance from our lives and fills us with God's wisdom. அறியாமையை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கி நமக்குள்ளாக தேவன் ஞானத்தை பிறப்பிக்கிறது. And number 3, as the statutes of the Lord, it rejoices our heart. அவருடைய நியாயங்கள் என்கிற முறையிலே நம்முடைய உள்ளத்தை சந்தோஷிப்பிக்கிறதா இருக்கிறது. In other words, you are never bored of Bible reading or Bible meditation. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை படிப்பதன் மூலமாக போர் அடிக்கவே அடிக்காது. And number 4, as the commandment of the Lord, it enlightens our eyes. அவருடைய கற்பனைகள் என்கிற முறையிலே அது கண்களை தெளிவிக்கிறதா இருக்கிறது. There are so many blind spots in our lives. They are removed and scales fall off from our eyes when we study the Bible. வேதத்தை படிக்கும் பொழுது நம்முடைய கண்களிலே காணப்படுகிற கரும்புள்ளிகள் எல்லாம் நீங்கி செதில்கள் விழுகிறது. And fifthly, as the fear of the Lord, it teaches us the enduring awesomeness of God. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் மூலமாக அது நிலையான மகத்துவத்தை அவருடைய வசனத்திலிருந்து வெளிப்படுத்துகிறது. As a result of which we are enabled to walk before God in reverential fear. பயபக்தியோடு கூட அவருக்கு முன்பாக நடப்பதற்கு அது ஏதுவாக காணப்படுகிறது. And sixthly, as the judgments of the Lord, it warns us. அவருடைய நியாயங்கள் என்கிற முறைமையிலே நம்மை எச்சரிக்கிறதா இருக்கிறது. That means we are stopped from deviating from the way that God has set for his children. தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிற பாதையிலிருந்து வழி விலகுகிறதை அது நிறுத்துகிறது. It is with this conviction we are bringing out this telecast week after week. இந்த ஒரு நோக்கோடு தான் இந்த ஒளிபரப்பை வாரந்தோறும் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். Only if you derive all these 6 benefits, which is our prayer for you, we will be satisfied and we will feel rewarded.
இந்த 6 பலன்களையும் நீங்கள் பெற்றால்தான் நாங்கள் திருப்தி அடைய முடியும். Now we are studying the subject of Christian giving. கிறிஸ்தவ கொடுத்தலை குறித்து நாம் போதனைகளை பார்த்து வருகிறோம். And the topic that we have before us is how not to give. நமக்கு முன்பாக இருக்கிற தலைப்பு எப்படி கொடுக்க கூடாது. So far we have studied 8 lessons. இதுவரையிலும் 8 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். Number 1, முதலாவது, do not separate life from giving. கொடுத்தலிருந்து வாழ்க்கையை பிரித்து விட வேண்டாம். Number 2, இரண்டாவதாக, do not earn by any ungodly means. அநீதியான முறைகளிலே சம்பாதிக்க வேண்டாம். And number 3, மூன்றாவதாக, do not cheat the government. அரசாங்கத்தை ஏமாற்ற வேண்டாம். And number 4, நான்காவதாக, do not offer cheap offerings unto God. மலிவான காணிக்கைகளை நீங்கள் கொடுக்க வேண்டாம். And number 5, ஐந்தாவதாக, do not yield to pressure. அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். And number 6, ஆறாவதாக, do not support questionable ministry. கேள்விக்குரிய ஊழியக்காரர்களை தாங்க வேண்டாம். And number 7, ஏழாவதாக, do not give to influence preachers. பிரசங்கிமார்களை வசப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கொடுக்க வேண்டாம். And last week we studied lesson number 8, do not neglect the poor. ஏழைகளை ஒதுக்க வேண்டாம் என்று சென்ற வாரத்திலே 8வது பாடமாக பார்த்தோம். Today we move on to lesson number 9. இன்றைக்கு 9வது பாடத்துக்கு கடந்து வருகிறோம். Do not publicize your giving. உங்களுடைய கொடுத்தலை விளம்பரப்படுத்த வேண்டாம். How not to give. எப்படி கொடுக்க கூடாது. Do not publicize your giving. உங்கள் கொடுத்தலை விளம்பரப்படுத்த The வேண்டாம். very first teaching of Jesus on giving was against publicizing. ஆண்டவராகிய இயேசு கொடுத்தலை குறித்த முதல் போதனையே பிரபலப்படுத்தாமல் இருப்பதை குறித்ததாகவே இருக்கிறது. Turn with us to that passage in Matthew's Gospel 6th chapter. மத்தேயு சுவிசேஷம் 6வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். You know, in the course of these talks we refer to the Sermon on the Mount again and again. இந்த போதனைகளிலே தொடர்ச்சியாக மலை பிரசங்கத்தை சொல்லிக் கொண்டே வருகிறோம். We'll read verses 2 and 3 to you. 2-3 வசனங்களை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். When you do a charitable deed, do not sound a trumpet before you, as the hypocrites do in the synagogues and in the streets, that they may have glory from men. நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. And look at the third words. When you do a charitable deed, do not let your left hand know what your right hand is doing. நீ தர்மம் செய்யும் பொழுது 3வது வசனம் சொல்லுகிறது, உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. You know, there are 3 don'ts here. இங்கே 3 கூடாது என்கிற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Don't publicize it in the synagogues. நீ தேவாலயங்களிலே இதை பிரபலப்படுத்த That வேண்டாம். means don't publicize it in your church. அப்படி என்றால் உங்களுடைய ஆலயத்திலே இதை நீங்கள் பிரபலப்படுத்த வேண்டாம். Number 2, இரண்டாவதாக, don't publicize this in the streets. தெருக்களிலே நீங்கள் பிரபலப்படுத்த That வேண்டாம். means don't publicize your giving in your society. என்று சொன்னால் உங்களுடைய சமுதாயத்தில் உங்களுடைய கொடுத்தலை குறித்து நீங்கள் உரைக்க வேண்டாம். And thirdly, don't be puffed up within yourself. மூன்றாவதாக, உங்களுக்குள்ளாகவே மேட்டிமை அடைய வேண்டாம். Let not your left hand know what your right hand does. உன்னுடைய வலது கை செய்கிறதை உன்னுடைய இடது கை அறியாமல் இருக்கட்டும். Are you writing the names of the donors in the chairs and tables and fans and such furniture? It is abominable in the sight of God. ஐயோ, நாற்காலிகளிலும் மேஜைகளிலும் மின்விசிறிகளிலும் பேரை எழுதி நான் தான் இதை தானம் செய்தேன் என்று சொல்வது கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பானது. People are writing the names even on the tube lights. That prevents light from going to people. ஜனங்கள் இப்பொழுது டியூப் லைட்டை கூட விட்டு வைக்கல, அதுல கூட பேரை எழுதி வெளிச்சம் கூட வராதபடிக்கு எழுதி வைக்கிறார். In the Old Testament we come across the construction of the tabernacle and the temple. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவாலயமானது தேவ கூடாரமானது கட்டப்பட்ட முறைமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. And we don't read of any such practice. The donor's name anywhere engraved. We never come across such a practice. தானம் செய்தவர்கள் கொடுத்தவர்களுடைய பெயர்கள் அங்கு பதிக்கப்பட்டதாக எந்த சரிதையும் கிடையாது. Even under the old covenant people did not do it. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இப்படி ஜனங்கள் செய்யவில்லை. How can we imagine such a thing under the New Testament? புதிய ஏற்பாட்டு காலத்தில் எப்படியாக இவ்விதமான காரியத்தை நாம் எதிர்பார்க்க முடியும்? I believe the preachers and pastors are more responsible than the people in this matter of publicizing giving. இவ்விதமான பிரபலப்படுத்துவதிலும் விளம்பரப்படுத்துவதிலும் ஜனங்களை பார்க்கலும் பிரசங்கிமார்களும் உபதேசியார்களும் தான் அதிக பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். You know, when preachers go on big huge building projects, பிரசங்கிமார்கள் பெரிய கட்டிடங்களை கட்ட ஆரம்பிக்கும் பொழுது you know what they say? என்ன சொல்வார்கள் தெரியுமா? You know, if you are a large donor, they say they will put or engrave their name on the rooms. ஒருவேளை நீ அதிகமான பணத்தொகையை கொடுத்தால் ஒருவேளை கட்டிடத்திலேயே உன்னுடைய பெயர் பதிக்கப்படும் என்று சொல்வார்கள். Now I want to ask a question. Is it biblical?
ஒரு கேள்வி கேட்கிறேன், இது வேதத்தின் அடிப்படையிலானதுதானா? Suppose there is a rich man ஒருவேளை ஒரு பெரிய பணக்காரன் and he gives 1 lakh rupees 1,00,000 ரூபாய் கொடுக்கிறான். and you immediately put his name there. அவனுடைய பேர் உடனடியாக போட்டு விடுவீர்கள். For that rich man, that 1 lakh is just a pittance. அந்த பணக்காரனுக்கு 1,00,000 ரூபாய் அது வெறும் பட்டாணி மாதிரி அவனுக்கு. But there is a poor man. ஆனா ஒரு ஏழை இருக்கிறான். All that he has may be just 10 rupees. தனக்கு இருக்கிறதெல்லாம் அந்த 10 ரூபாய் தான். And he gives you 5 rupees. உனக்கு அதுல ஒரு 5 ரூபாயை கொடுக்கிறான். And you will not put his name on that board. அவனுடைய பேரோ எங்கும் பதிக்கப்படாது. But in the sight of God, what this poor man has given is much more than what that rich man had given. தேவனுடைய பார்வையிலே அந்த ஏழை கொடுத்தானே, அந்த பணக்காரன் கொடுத்ததை பார்க்கலும் அது சிறந்தது. But whose name gets engraved? ஆனால் யாருடைய பேர் பதிக்கப்படுகிறது? The rich man's name gets அந்த engraved. பணக்காரனுடைய பேர் தான் So you are பதிக்கப்படுகிறது. going against the biblical teaching and the principles of God. வேதத்தினுடைய அடிப்படைகளுக்கு விரோதமாய் போகிறீர்கள். Now such promises from preachers are actually meant to entice donors. இவ்விதமான வாக்குகள் பிரசங்கிமார்கள் கொடுப்பதற்கு காரணமே இவ்விதமாய் தானம் செய்வர்களை ஈர்க்க வேண்டும், கவர வேண்டும் என்கிற நோக்கோடு தான். Beware, beloved. அருமையானவர்களே, ஜாக்கிரதை. Once again we tell you, beware of such practice. மீண்டுமாய் சொல்கிறேன், இவ்விதமான பழக்கங்களை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். Any preacher, if he says, if you give me this much money for that particular project, your name will appear in such and such a place, I tell you, do not give to that preacher. யாராவது ஒரு பிரசங்கியார் உங்களை பார்த்து இவ்வளவு பணத்தை கொடுப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய பெயரை இவ்விதமாய் நான் பதித்து வைப்பேன் என்று சொன்னால், தயவு செய்து அப்பேற்பட்ட மக்களுக்கு நீங்கள் கொடுக்கவே வேண்டாம். He is an outright businessman. அவன் முற்றிலும் வியாபாரி தான். Now don't encourage such people in Christian ministry. அப்பேற்பட்ட வியாபாரிகளை நீங்கள் கிறிஸ்தவத்திலே வளர்க்க வேண்டாம். Even in your heart, you should not cherish a desire for your giving to be publicized. உங்களுடைய உள்ளத்தில் கூட இவ்விதமான கொடுத்தல் பிரபலமாக்கப்படுவதற்கு ஒரு சின்ன உணர்வு கூட உங்களுக்கு இருக்கவே கூடாது. If people come to know it, if they want, let them appreciate it. ஒருவேளை ஜனங்களுக்கு தெரிய வந்து ஒருவேளை உங்களை பாராட்டினால் அது பரவாயில்லை. But you take all the efforts possible within yourself to somehow hide it and walk humbly. எப்படியாகிலும் அந்த காரியத்தை மறைத்து தாழ்மையோடு நடப்பதுதான் உங்களுடைய முயற்சியாக இருக்க வேண்டும். Now turn with us for a very classic example in Luke's Gospel 7th chapter. லூக்கா 7வது அத்தியாயத்திலே ஒரு அருமையான உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய கவனத்துக்கு இருக்கிறேன். Now here we come across a military official. இங்கே ஒரு ராணுவ தலைவன் காணப்படுகிறார், 100க்கு அதிபதி. Now his servant was sick. அவனுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டிருக்கிறான். When he came to know that Jesus has come to that area, இயேசு அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் he sent some of the leaders and he requested that Jesus would come and minister to his sick servant. தலைவர்கள் ஒரு சிலரை அனுப்பி தன்னுடைய வேலைக்காரனுக்கு ஊழியம் செய்யும்படியாக இயேசுவை அழைக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறான். Now I will just read verses 4 and 5 for you. 4-5 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். When the leaders came to Jesus, they begged Jesus earnestly, saying that the one for whom he should do this was worthy. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டுகொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். For he loves our nation and he has built us a synagogue. இவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெபாலயத்தை கட்டினான் என்றார்கள். You know, people were speaking high of that man's liberality and generosity. இவனுடைய தான தர்மத்தையும் உதாரத்தையும் குறித்து ஜனங்கள் பேசுகிறார்கள். People were telling he is worthy of this favor that God Jesus would do unto him. இயேசு அவருக்கு செய்ய போகிற இந்த தயவுக்கு அவன் பாத்திரன் என்று ஜனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். But when Jesus went to him, ஆனால் இயேசு அவனிடத்தில் போன பொழுது, you know what that man says? மனுஷன் என்ன சொல்கிறான் Look பாருங்கள். at the 6th verse. 6வது வசனத்தை பாருங்கள். Read the latter portion. அதனுடைய கடைசி பகுதி. Lord, don't trouble yourself. I am not worthy that you should come under my roof. நீர் வருத்தப்பட வேண்டாம் ஆண்டவரே, நீர் என் வீட்டு வாசலுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. Therefore I did not even think myself worthy to come to you. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. You know, he says, I am not worthy that you come to me and I am not worthy that I come to you either. நான் உம்மிடத்தில் வருவதற்கோ நீர் என்னிடத்தில் வருவதற்கோ நான் பாத்திரனே அல்ல என்று சொல்கிறார். So people were appreciating, but that man was not puffed up with the sense of publicity. ஜனங்கள் பாராட்டுகிறார்கள், ஆனால் அவனுக்குள்ளோ எந்த ஒரு மேட்டிமையும் இல்லை. You know, we come across a terrible judgment that came upon the early church. ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட ஒரு பெரிய ஒரு நீதி நியாய தீர்ப்பை பார்க்கிறோம். Now that was in the case of that couple Ananias and Sapphira. அனனியா சபீரா என்கிற அந்த இரண்டு தம்பதியர்கள் மத்தியிலே. Now actually there was no apostolic command to bring all the proceeds of your sales of your possessions and fields and place it at the apostles' feet.
விற்றது எல்லாவற்றையும் கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்க வேண்டும் என்று எந்த கற்பனையும் கிடையாது. No, it was only a voluntary act on the part of the believers. சுயமாய் அவர்கள் அவருடைய விருப்பத்தின் பிரகாரமாய் செய்யக்கூடிய ஒன்று. And so many people were doing it. அநேகர் அதை செய்து கொண்டிருந்தார்கள். And this couple wanted to impress others how big a sum they were giving to the apostles. இந்த ஒரு தம்பதியினர் தாங்கள் கொடுக்கிறது எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று முயற்சித்தார்கள். Now that was bringing a great displeasure and judgment upon them. You know how both of them miserably died. இவர்கள் மீது அந்த ஒரு செயலானது எவ்வளவு பெரிய தேவ கோபாக்கினியை கொண்டு வந்து ரெண்டு பேரும் மாண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். But beloved, there are still many people who donate so much for God's work, but they always try to remain hidden. அருமையானவர்களே, இன்னும் அநேக காலங்களிலும் கூட ஏராளமாய் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு என்று கொடுத்து அவருடைய பெயர்களே பிரபலப்படாத அளவுக்கு தங்களை மறைத்துக் கொள்கிறார்கள். I want to quote a few examples from the ministry that I was involved in. நான் இடம்பெற்ற அந்த ஊழியத்திலே ஒரு சில உதாரணங்களை பார்த்திருக்கிறேன், உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். You know, we built a building, a headquarters building in Vellore for Blessing Youth Mission called Blessing Center. நாங்கள் Blessing Center என்று சொல்லி ஒரு தலைமை கட்டிடத்தை ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்திற்காக நாங்கள் கட்டினோம். And that was in the year 1979. 1979வது ஆண்டு. One family donated large sums of money for the construction of that structure. அந்த ஒரு கட்டிடத்திற்காக ஒரு குடும்பத்தினர் ஏராளமான பணத்தொகையை கொடுத்தார்கள். And in 1983 in the same colony we built another building called Blessing Annex. Blessing Annex என்ற ஒரு துணை கட்டிடத்தை 83வது ஆண்டு மீண்டும் கட்டினோம். And for that building also this particular family made huge offering. அந்த ஆண்டிலும் கூட அதே குடும்பத்தினர் ஒரு பெரிய தொகையை கொடுத்தார்கள். And then we built several missionary rest houses. அதன் பிறகு अनेக ஓய்வு விடுதிகளை கட்டினோம். And for those missionary rest houses also this particular family gave large sums of donation. அந்த விடுதிகளுக்கும் கூட அந்த குடும்பத்தினர் ஏராளமான பணத்தை கொடுத்தார்கள். But they never allowed us to have even their photograph kept in any of these buildings. அவருடைய படத்தை கூட அந்த கட்டடத்தில் எங்கும் வைக்க கூடாது என்று சொல்லி தென்னந்தெளிவாய் சொன்னார்கள். Now if you go across the various buildings of Blessing Youth Mission, in that tablets you would neither see the name of the donor nor the one who opened the building. நீங்கள் ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தினுடைய கட்டிடங்கள் அநேகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதிலே எந்த இடத்திலும் திறந்தவரோ தானம் செய்தவர்களுடைய பெயர்களோ பதிக்கப்படவே இல்லை. I made it a practice because I believed in the truth that I am preaching to you today. நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிற இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறபடினாலே அதை ஒரு பழக்கமாகவே ஊழியத்திலே ஏற்படுத்தி விட்டேன். In 1996 one gentleman just came to Vellore and he left a Tata Mobile vehicle which was almost new and he left. 96வது ஆண்டிலே வேலூருக்கு வந்த ஒரு நபர் எனக்கு ஒரு டாடா மொபைல் ஒன்றை கொடுத்துவிட்டு அப்படியே புத்தம் புதிதாக இருந்த அந்த வாகனத்தை விட்டு போய்விட்டார். Those days it was more than 3 lakhs rupees. அக்காலத்திலே அதனுடைய விலை 3 லட்சத்துக்கும் அதிகமானது. Now I wanted to photograph him. He refused even to be photographed. அவரை புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று முயற்சித்தேன், அதை கூட அவர் மறுத்து விட்டார். Beloved, there are still people like that who want to give as much as they want to God's work and to the poor people, but stay hidden and humble. அருமையானவர்களே, இன்றைக்கும் அவ்விதமான மக்கள் ஏராளமாய் இருக்கிறார்கள். ஏராளமாய் ஆண்டவருக்கு கொடுத்து இன்னுமாய் அவர்கள் தங்களை மறைத்தே வைத்திருக்க வேண்டும் என்கிற முயற்சியில். Now I have a question. ஒரு கேள்வி எனக்கு. How are they able to be so noble and to remain so humble? இவ்வளவு ஒரு மேலான உள்ளம் கொண்டவர்களாக தாழ்மையோடு கூட எப்படி இவர்களால் இருக்க முடிகிறது? I believe they believe the promise that we have in book of Hebrews 6th chapter. எபிரேயர் 6வது அத்தியாயத்தில் இருக்கிற ஒரு வாக்கை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். Please turn your Bibles with us to book of Hebrews 6th chapter. எபிரேயர் 6வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். And we will read to you the 10th verse. 10வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். Beautiful words. We can just frame it and hang it in our walls. அருமையான ஒரு வசனம், அப்படியே அதை ஃப்ரேம் போட்டு வீட்டிலே மாட்டி வைக்கலாம். God is not unjust to forget your work and labor of love which you have shown towards his name, in that you have ministered to the saints and do minister. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததனாலும் செய்து வருகிறதனாலும் தமது நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும்
மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. Very simple, isn't it? மிகவும் சுலபம் அல்லவா? God will not forget. ஆண்டவர் மறக்க மாட்டார். Why is it that God will not forget? ஏன் ஆண்டவர் மறக்க மாட்டார்? He is a faithful God and he is a just God. அவர் நீதி உள்ள தேவன், விசுவாசம் உள்ள தேவன். Because he is a faithful God, he would never forget what you have done unto him. விசுவாசம் உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறபடினாலே ஒருபோதும் நீ செய்த நன்மையை அவர் மறந்து போகிறதே இல்லை. Now I have a question. எனக்கு ஒரு கேள்வி. God will never forget whatever we have given for his work and for the poor. What else do you need? தேவன் நீங்கள் ஏழைகளுக்கும் அவருடைய ஊழியத்துக்கும் கொடுத்ததை ஒருபோதும் மறக்க மாட்டார் என்று சொன்னால் வேற என்ன வேண்டும் உங்களுக்கு? God remembers this. That's good enough. That is more than enough, isn't it? தேவன் அதை ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். அது போதும் அல்லவா உங்களுக்கு? There is another practice. இன்னும் ஒரு பழக்க வழக்கம். Suppose we want to give a fat offering to God's work. ஒருவேளை பெரிய ஒரு தொகையை ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுக்க வேண்டும் என்றால் we want to give it personally in the hands of a popular preacher. ஒரு நல்ல பிரபலமான பிரசங்கியாருடைய கையிலே எல்லாருக்கும் தெரிந்த வகையிலே பிரபலமாய் கொடுக்க வேண்டும் என்று. Preachers also expect such things to happen. பிரசங்கிமார்களும் கூட இவ்விதமான பழக்கங்களை அவர்கள் பாராட்டுகிறார்கள். But that was not the spirit with which Apostle Paul functioned in his time. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய காலத்திலே அவ்விதமாய் செயல்படவே இல்லையே. There is an example for us in 1 Corinthians 16th chapter. 1 கொரிந்தியர் 16வது அத்தியாயத்திலே நமக்கு ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. Apostle Paul was in a project of raising money for the poor people in Jerusalem. எருசலேமிலே இருந்த ஏழைகளுக்கு என்று சொல்லி பணத்தை திரட்டுகிற ஒரு பணியிலே பவுல் ஈடுபட்டிருந்தார். What was the procedure that he was following? அவர் கடந்து வந்த அந்த பழக்கம் என்ன தெரியுமா? Look at the first verse and the second verse. முதல் இரண்டு வசனங்களை பாருங்கள். Now concerning the collection for the saints, as I have given orders to the churches of Galatia, so you must also do. பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். On the first day of the week, let each one of you lay something aside, storing up as he may prosper, that there be no collections when I come. நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவுள். In other words, he said, when I come, I don't want people to think, now I want to give it personally in the hands of Paul. I don't want to encourage any such practices. So let there be no collection when I come. You finish collection before I come, individually and then collectively, and give the whole amount to me. Don't have such silly practices. பவுலுக்கு இருந்த நோக்கம் எல்லாம் என்ன தெரியுமா? நான் வரும்பொழுது பவுலுடைய கையிலேயே நான் ஒரு பெரிய தொகையை நான் கொடுக்கணும் என்ற அந்த நோக்கம் யாருக்கும் இருக்க வேண்டாம். சேகரிக்கிறது எல்லாம் நான் வருகிறதுக்கு முன்பாகவே எல்லாவற்றையும் சேகரித்து வைத்து விடுங்கள். நான் வந்த பிறகு மொத்த தொகையும் என்னுடைய கையிலே ஒப்படைத்தால் போதும். Where did we backslide from such lofty practices? இவ்விதமான உன்னதமான பழக்கங்களிலிருந்து நாம் எப்பொழுது வழிவி விட்டோம்? Beloved, the burden of this telecast is calling people back to the Bible and back to the biblical practice. அருமையானவர்களே, இந்த ஒளிபரப்பினுடைய நோக்கமெல்லாம் மீண்டும் வேதத்திற்கும் மீண்டும் சத்தியத்துக்கும் மக்களை வருந்தி அழைக்கிற ஒரு முயற்சி. Why we normally lust for publicity? ஏன் நாம் இவ்விதமான பிரபலத்திற்கும் விளம்பரத்துக்கும் இச்சிக்கிறோம் தெரியுமா? We think what we give to God's work and poor is from our money. நாம் தேவனுடைய ஊழியத்துக்கு கொடுக்கிறதெல்லாம் நம்முடைய பணத்திலிருந்து என்று நினைத்துக் கொள்கிறோம். It is not our money. நம்முடைய பணமே கிடையாது. That is where we need a correction in our thinking. இங்கதான் நம்முடைய சிந்தையிலே ஒரு திருத்தம் வேண்டும். There was David. தாவீது இருக்கிறார். And he was collecting all the monies and the materials that were necessary for the building of the temple. தேவாலயத்துக்கு வேண்டிய பணத்தையும் பொருளை எல்லாம் சேர்த்து கொண்டிருக்கிறான். People were giving so liberally and willingly. தாராளமாய் ஜனங்கள் அவனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். So his heart was overwhelmed with praise unto God. தேவனுக்கு நேராக அவனுடைய உள்ளம் துதித்துக் கொண்டிருக்கிறது. What he said at that time? அந்த நேரத்தில் என்ன சொன்னான் தெரியுமா? What a classic passage. Please turn with us to 1 Chronicles. 1 நாளாகமத்துக்கு என்னோடு கூட திரும்புங்கள். And look at the 29th chapter. 29வது அத்தியாயம். And we'll read to you verses 13 and 14. 13 14 வசனங்களை பாருங்கள். Here is David looking at the offerings of people. What he says? அந்த காணிக்கைகளை ஜனங்களுடைய காணிக்கைகளை பார்த்து தாவீது சொல்கிறான், Now therefore our God we thank you and praise your glorious name. இப்பொழுதும் எங்கள் தேவனே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். Who am I, Lord? But who am I? And who are my people that we should be able to offer so willingly as this?
இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். For all these things come from you, and of your own we have given you. எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம். Oh beloved, what a wonderful revelation. அருமையான, எத்தனை ஒரு அருமையான ஒரு வெளிப்பாடு. Everything we received from your hand, and we were simply keeping it, and we are now giving it back to you. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலிருந்து தான் நாம் பெற்றுக்கொண்டோம், அதை வைத்திருந்து இப்பொழுது மீண்டும் உமக்கே கொடுக்கிறோம். And he says in the 15th verse, 15வது வசனத்தில் சொல்கிறார், because we are aliens and pilgrims before you, as were our fathers. உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லோரைப் போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். And our days on earth are as a shadow and without hope. பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலைப் போல் இருக்கிறது. In other words, he says we are not owners of what we have, we are simply users of what we have. வார்த்தைகளை சொல்கிறார், இந்த பொருளுக்கெல்லாம் நாங்கள் எந்த விதத்திலும் சொந்தக்காரர்கள் அல்ல, அதை பிரயோஜனப்படுத்திக் We are கொண்டிருக்கிறோம். temporary, we are keeping it. We are only pilgrims and aliens in this world. தற்காலிகமாய் வைத்துக் கொண்டிருக்கிறோம், பரதேசிகளாய் இந்த உலகத்திலே நாங்கள் பிரவேசிக்கிறோம். So whatever we have is what we have received from you, and what we have received from you, we are giving back unto இதில் you. இருக்கிறதெல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டும் வைத்திருக்கிறதை இப்பொழுது மீண்டும் உம்முடைய கரத்திலேயே So கொடுக்கிறோம். strictly speaking, when we give, we are not giving anything of our own. What God has given us, we are giving it back to Him. உண்மையை சொல்லப் போனால் தேவனுக்கு கொடுக்கும் பொழுது எங்களுக்கு சொந்தமானதை நாம் கொடுக்கிறதே கிடையாது. தேவன் நமக்கு கொடுத்ததிலிருந்து அவருக்கு நாங்கள் கொடுக்கிறோம். The Bible says God has given us His unspeakable gift. சொல்லி முடியாத அவருடைய ஈவை நமக்கு கொடுத்து விட்டார் என்று That வேதம் is why சொல்கிறது. C.T. Studd said like this, ஆகவேதான் C.T. ஸ்டட் என்கிற ஊழியக்காரர் சொன்னார், if Christ has died for me, no sacrifice I make will be great. கிறிஸ்து எனக்காக மரித்திருப்பாரேயானால் நான் செய்யும் எந்த தானமும் அவரை மிஞ்சிவிட முடியாது. How not to give? எப்படி கொடுக்க கூடாது? Do not publicize your giving. உங்கள் கொடுத்தலை விளம்பரப்படுத்த வேண்டாம். Shall we pray? ஜெபிப்போமா? Gracious Heavenly Father, அன்பின் பரலோக தகப்பனே, thank you for all the correction concerning giving we are receiving from your holy word. கொடுத்தலை குறித்த எல்லா அருமையான திருத்துதல் உபதேசத்துக்கும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Help us, for God, not simply enjoy these talks, but Lord, help us to apply them very diligently in our practical situation. இந்த உபதேசங்களை நாங்கள் ஏதோ கண்டு கழிப்பது மாத்திரமல்லாமல் ஊக்கமாய் எங்களுடைய வாழ்விலே அபியாசப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி Help us, செய்தீர். for God, and deliver us from that secret desire to become popular and make our giving publicized. எங்களுடைய கொடுத்தலை பிரபலப்படுத்த வேண்டும் என்கிற இருக்கிற உள்ளான இச்சையான வாஞ்சையை எங்களுடைய உள்ளத்திலிருந்து அறவே நீக்கி அருளும். Help us, for God, to give, because whatever we give is what we have received from your hand. நாங்கள் கொடுக்கும்படியாக எங்களை ஏவும் ஆண்டவரே. காரணம், நாங்கள் கொடுப்பதெல்லாம் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவைகளே. Thank you and we bless you. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென்.